ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். விஸ்வாமித்ரர் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் மிதிலைக்கு அழைத்து செல்கிறார். அவர் எதற்காக மிதிலைக்கு அழைத்து செல்கிறார் என்றால், அங்கே ஜனக மகாராஜா மிதிலையை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு யாகம் நடத்தி கொண்டிருக்கிறார், ஒரு மகா யாகம். அந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்காகவே விஸ்வாமித்ரர் அங்கு செல்கிறார். உடன் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் அழைத்து செல்கிறார். அது மட்டும் அல்லாமல் ஜனக மகாராஜரிடம் ஒரு தனுசு, சிவதனுசு, சிவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தனுசு அங்கே இருக்கிறது. ஸ்ரீராமர் தனுர்வித்தையில் மிகவும் சிறந்து விளங்குபவர். அனைவரையும் தாட்டகை, மாரீச்சன், சுபாகு போன்றவர்களையெல்லாம் தன் தனுசு கொண்டே வெற்றி கொண்டார். அது மட்டுமல்லாமல் அவர் மேலும் நிறைய அஸ்திரங்களை விஸ்வாமித்திரரிடமிருந்தும் பெற்றுக்கொண்டார். இப்பொழுது அந்த சிவதனுசையும் பார்த்து அதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமரை அங்கே அழைத்து செல்கிறார். அந்த குருவான விஸ்வாமித்திரர் இவருக்கு நிறைய அறிவு தர வேண்டும் என்பதற்காக, அதாவது டு கெயின் த நாலேஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தன்னுடைய மாணவனான சிஷ்யனான ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அவர் பல அஸ்திரங்களை கொடுத்து விட்டார். தாட்டகை வதம் முடிந்த பிறகு பல அஸ்திரங்களை கொடுக்கிறார். அதன் பிறகுதான் அவர் மாரீச்சனை அம்பால் விரட்டி விடுகிறார், சுபாகுவை கொன்று விடுகிறார் ஸ்ரீராமர். அது மட்டுமே அல்லாமல் இன்னும் சிவதனுசு பற்றியும் ஸ்ரீராமர் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அதை பார்க்க வேண்டும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் அழைத்து செல்கிறார். அது மட்டுமே அல்லாமல் சீதையை விவாகம் புரிய வேண்டும் அல்லவா, அதுவும் ஒரு உள்காரணமாகவும் இருக்கும். இவ்வாறாக அவர்கள் சென்று கொண்டிருந்தனர். மிதிலையை அடைந்தனர். ஜனக மகாராஜா விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடன் மிகவும் பவ்யத்துடன் வந்து அவரை வரவேற்றார். வரவேற்றது மட்டுமல்லாமல் இவருடன் இருக்கும் இந்த இருவரையும் கண்டு மிகவும் வியந்து, இவ்வாறு பிரகாசமாக இருக்கிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்கிறார். அப்பொழுது விஸ்வாமித்திரர் கூறுகிறார், இவர்கள்தான் தசரத புத்திரர்கள் ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மணர் என்று கூறுகிறார். அது தசரதரின் புத்திரன் மட்டுமல்ல, வசிஷ்டரின் சிஷ்யர்கள் என்றும் கூறுகிறார். வசிஷ்டர் என்பவர் மகா ஞானி அல்லவா, அவரும் பெரிய தபஸ்வி குரு. அவரே இவர்களுக்கு குலகுரு என்றும் விஸ்வாமித்ரர் கூறுகிறார். ஜனக மகாராஜருக்கு இவர்களை பார்த்தவுடனே மிகவும் பரவசமாகி விடுகிறது. இவர்களின் தோற்றம், இவர்கள் இவர்களை காணும் பொழுதே அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது, ஒரு புத்துணர்வு, மகிழ்ச்சி, சந்தோஷம். சில பேரை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு பாசிட்டிவிட்டி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்ரீராமரை பற்றி கேட்க வேண்டுமா, ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்தவுடன் அவ்வாறு அவருக்கு தோன்றுகிறது. விஸ்வாமித்ரர் மேலும் கூறுகிறார், இவர்கள் என்னுடைய யாகத்திற்கு உதவி புரிவதற்காக என்னுடன் வந்து தாட்டகையை வதம் செய்துவிட்டனர், மாரீச்சனை ஓடிவிட்டான், சுபாகுவையும் கொன்றுவிட்டனர் என்றும் இவர்களுடைய வீர பராக்கிரமத்தையும் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் அகல்யாவிற்கு சாப விமோசனம் கிடைத்தது பற்றியும் கூறுகிறார். இவற்றையெல்லாம் கேட்டவுடன் ஜனக மகாராஜாவும் அங்கிருந்தவர்களும் மிகவும் ஆனந்தம் அடைந்து இவர்களை மேலும் வரவேற்று மிகுந்த மரியாதைகள் செலுத்துகின்றனர். அந்த யாகத்தில் இவர்கள் விஸ்வாமித்ரர், ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மணர் கலந்து கொள்கிறார்கள். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.